அது நாங்க ரெடினே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 3 2 1 கோ. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி? பிரதர், உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இங்க எடுக்க நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் குறுகால நடந்துட்டு இருக்கீங்க. சாரி ரெக்கார்டிங் ஆகுது. எவ்வளவு நேரமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி விடு விடு. அண்ணே இன்னொரு எடுங்க. சரி 3 2 1 கோ. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஓ யார் அது? போனை சைலன்ட்ல போடாம வச்சிருக்கீங்க. சாரி அபிலேகா அக்கா. என்ன சிஸ்டர் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? இப்போ நாங்க மறுபடியும் முதல்ல இருந்தே பண்ணனும். அண்ணே நீங்க எடுங்கனே. 3 மூஞ்சி ஒழுங்கவே 3 2 1 கோ. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நிமிஷம் பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க, சார்ஜ் பண்ண மாதிரி. ஷோ அண்ணா, நீங்களுமா ஒரு இன்ட்ரோடக்ஷனே தாண்ட விட மாட்டீங்க. எப்படி மிச்சம் எல்லாத்தையும் எடுக்க? ஷோ எல்லாரும் ஏன் இப்படி என் பொறுமையை சோதிக்கீங்க? பொறுமையாரு அபி. என்ன பிள்ளைங்களா, அபிரேகா அக்கா மாதிரி உங்களுக்கு பொறுமை இல்லையா? அப்போ இன்னைக்குள்ள சண்டே கிளாஸ் உங்களுக்கு தான். இன்னைக்குள்ள டாபிக் வந்து நீடிய பொறுமை. வெல்கம் டு ஆர்பிடிஎன் சண்டே கிளாஸ். இப்போ தீபிகா அக்கா நம்மளுக்காக ப்ரே பண்ணுவாங்க. என்ன குட்டீஸ் ப்ரே பண்ணலாமா? ஏசப்பாங்க நாளை தந்தக்காக நன்றி ஆண்டவர். பப்பர் ஷோ கதை பாட்டு எல்லாம் பிளஸ் பண்ணி தாங்க ஆண்டவர். ஏசு மூலம் ஜெபம் கேட்டு ஜீவன் நடப்பதாவே. ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சண்டே கிளாஸ் கரெக்டா கவனிச்சிட்டு வரீங்களா? எல்லாரும் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? என்ன சத்தமே காணோம்? ஓ ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும், சரியா? ஏய் ஐசக், ஏய் சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு யோனா என்ன செஞ்சா ஓடி போய் அவங்க ஆட்டோல போய் ஏறிட்டானா. அவங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஓடி போய் அவங்க ஆட்டோ வந்த உடனே அவங்க ஆட்டோ அண்ணன்ட்ட சொல்லிட்டு அண்ணே நாங்க எல்லாரும் வந்துட்டோம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே அவங்க ஆட்டோ என்ன சொன்னாங்களா, சரி சரி வாங்க எல்லாரும் ஏறியாச்சா 1 2 3 4 ஓகே 4 பேர் வந்துட்டீங்களா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அண்ணன் அவங்க ஆட்டோ கிளப்பிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பசங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்டாங்களாம், உனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்களாம். உடனே ஒருத்தன் சொன்னானா, அண்ணே என் பேர் ஐசக், எனக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா எனக்கு பைபிள்ல ஐசக்னு ஒருத்தங்க இருந்தாங்களாம், அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னானா. இன்னொரு ஓம் தம்பி ஓம் பேர் சொல்லு அப்படின்னு இன்னொரு தம்பி சொன்னாங்களா, என் பேர் சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ஏன் உனக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படி கேட்கும்போது சாம்சன் சொன்னானா,
பைபிள்ல சாம்சன் ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் வந்து ரொம்ப பலசாலியா இருந்தாரா. நானும் அவரை மாதிரி பலசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. மூணாவது ஆள் யாரு? நம்ம யோனா. உடனே யோனா தம்பிட்ட கேட்டாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு. அவன் சொன்னானா என் பேர் யோனா. அப்படியா, அப்போ உனக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே இருமல் வேற வந்துட்டு போல. அதுக்கப்புறம் ஐயோ டென்ஷன்ல என்ன தெரியும் எனக்கு தெரியலையே, எனக்கு எப்படி இந்த பேர் வச்சாங்க, ஏன்னா நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனா. நான் அவங்க வீடு வந்தோடனே இறங்கி கேட்டை திறந்துட்டு ஓடி போய் அம்மா அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன், எனக்கு ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா. அவங்க அம்மா கிச்சன்ல டீ போட்டுட்டு இருந்தாங்களா. இரு நான் டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டீ போட்டு வந்து கொடுத்தாங்களாம். குடிச்சுக்கிட்டே கேட்டாங்களாம் என்னம்மா என்னாச்சு, உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோனா சொன்னா ஆமா எனக்கு யோனான்னு சொல்லி நீங்க ஏன் பேர் வச்சீங்க, இன்னைக்கு எங்க ஆட்டோ அண்ணன் வந்து எல்லார்ட்டையும் உங்க பேர் ஏன் வச்சாங்க உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியவே இல்லம்மா, எனக்கு எதுக்கு யோனான்னு வச்சீங்க, பைபிள்ல யோனான்னு ஒரு ஆள் இருக்கு அதனாலயா, அவர் என்ன செஞ்சாரு எனக்கு அவரை பத்தி தெரியவே தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானா. உடனே யோனாவோட அம்மா சொன்னாங்களா ஆமா பைபிள்ல யோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்களாம், அவங்களோட பேரை தான் உனக்கு வச்சோம். அப்படியாமா, அவங்களோட கதையை எனக்கு சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா. யோனா நீ வந்து என்ன பண்ணணும்னா நினிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் அந்த ஊருக்கு விரோதமா நீ வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து யோனா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை சொன்னாராம். தீர்க்கதரிசினா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தீர்க்கதரிசினா என்னன்னா ஏசப்பா அவங்களோட டைரக்டா பேசுவாங்க, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுவாங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டைரக்டா பேசுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்களா நீ அமைதியை கேளு, நடுவுல குறுக்க பேசவே கூடாது, அப்படின்னா உனக்கு கதை புரியும் அப்படின்னு. சரிமா நான் அமைதியை கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. யோனா நீ நினிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து யோனாக்கு சொன்னாராம். யோனா என்ன செஞ்சான், ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி தூர போயிட்டானா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சானா, நினிவேக்கு போனா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாரு. நம்ம என்ன பண்ணுவோம், தர்ஷீஸுக்கு போயிருவோம். தர்ஷீஸ் சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துரும், ரொம்ப ஃப்ரீயா இருந்துரும், நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும், இல்லாட்டி சின்ன விஷயம்னால நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா என்ன செஞ்சானா தர்ஷீஸுக்கு போற ஒரு கப்பல்ல போய் ஏறிட்டானா. கப்பல்ல போய் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சான், ரொம்ப அலையாக வந்துச்சான். உடனே அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஐயோ அலை வந்துட்டு அப்படின்னா தப்பு யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ண ஆளு நம்ம கடல்ல இருக்கு, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சீட்டு போடுவாங்க. உடனே சீட்டு போடும் போது யோனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சான். இது யாரு யோனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரையும் கேட்கும்போது ஒருத்தர் பேரும் இல்லையா. ஆனா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தாராம். கப்பலோட அடித்தட்டுல வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாராம். அவரை போய் எழுப்பி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரா நான் தான் யோனா, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆளா, தப்பு பண்ணது யாருன்னு பார்த்தா உங்க பேர்ல விழுந்திருக்கு, நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து என்ன நினிவேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண சொன்னாரு. நான் அவர் சமூகத்துல இருந்து விலகி தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். நீங்க ஏன் போல, நீங்க ஏன் இப்படி தப்பு பண்ணீங்க அப்படின்னு வாங்க நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம இந்த கடல் அலையெல்லாம் நிறுத்திடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனா அது வந்து ஒண்ணுமே அடங்கவே இல்லையா. உடனே என்ன பண்ணாங்களாம், சரி யோனாட்ட போய் கேட்கறாங்களா என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்க என்ன தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருங்க, உங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யோனாவை தூக்கி தண்ணியில போட்டாங்களா. ஆனா கர்த்தர் அவர் மேல ரொம்ப இரக்கமா இருந்தாரா. ரொம்ப என்ன யோனா வந்து ஐயோ யோனா தண்ணியில முங்கி செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீனை போய் நீ போய் முழுங்கு, யோனாவை வந்து முழுங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே யோனா ஒரு வயிற்றுக்குள்ள போய் மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்தானா. மீனோட வயிற்றுல இருந்து 3 நாள் ஜெபம் பண்றாரு. கர்த்தரே என்னை எப்படியாகிலும் ஆண்டவரே தப்பிக்க வச்சிருங்க, என்னை தப்பிக்க வச்சிருங்க, நான் செத்துறக்கூடாது, நான் நல்லவன், நான் உங்க சத்தத்துக்கு கீழ்படுகிறவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன சொன்னாரா, அந்த மீனுக்கு கட்டளையிட்டு நீ போய் அவனை கடல்ல போய் துப்பிரு, உயிரோடே துப்பிரு அப்படின்னு உடனே உயிரோடே துப்பிட்டு அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க, நினிவேல போய் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க அப்படித்தானே. ஆனா அப்பவும் போவே இல்லையா அவரு. 2வது கர்த்தர் போய் சொன்னாரா நீ போய் நினிவேலுக்கு போய் பேசு அப்படின்னு. நினிவே வந்து 3 நாள் டிராவல் பண்ற அளவுக்கு தூரமா. ஆனா அவர் என்ன செஞ்சாராம், ஒரு நாள் மட்டும் டிராவல் பண்ணிட்டு கர்த்தர் சொன்னதை பாதி விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு உங்க மேல கடவுள் கோவப்படுறாரு, நினிவே அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் டிராவல்
பண்ணிட்டு விட்டாராம். ஏன்னா ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். என்னடா இவ்வளவு வெயிலா இருக்கு, இவ்வளவு வெயில்ல கர்த்தர் நம்மள இது பண்ண சொல்றாரு, எனக்கு கடவுள் மேல கோபமா வருது, சும்மா போட்டுட்டு இதே பண்ணிட்டு இருப்பாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு யோனா என்ன செஞ்சாராம், ஒரு நாள் மட்டும் டிராவல் பண்ணி அவருக்கு தெரிஞ்சவங்க வழியில உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு விட்டாராம். ஆனா அந்த ஒரு நாள்ல கேட்டவங்க எல்லாம் ஐயோ கடவுள் எங்க மேல கோபமா இருக்காரா, நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேல உள்ள எல்லாரும் ஆடு மாடு எல்லா விலங்குகள் எல்லா ராஜால இருந்து கடைசி ஆள் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கூட குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம உபவாசம் இருந்து கர்த்தர்ட்ட வேண்டாங்களாம். என்னன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம், இனிமே நாங்க தப்பு பண்ண மாட்டோம், எங்களை அழிக்காதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேயர் பண்ணாங்களாம். அவங்க பிரேயர் பண்ணதை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம், சரி இனிமே நான் நினிவே அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். யோனா அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிதானே? இல்ல, அதுதான் இல்ல. யோனா அங்கிள் பயங்கர டென்ஷன் ஆகி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம், எனக்கு தெரியும் முதல்ல நீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து சொல்றத செய்வீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நான் இதனாலதான் முதல்ல நினிவேக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டாங்களாம். நான் நினிவேக்கு போக மாட்டேன்னு சொன்னது எதுக்கு உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சா? நீங்க சொன்னதை செய்யவே மாட்டீங்க, நீங்க அழிச்சிருவேன்னு சொன்னீங்க, இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு என் வார்த்தை பொய்ன்னு ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே சரி அப்படி சண்டை போட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. நினிவேக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு குடிசை போட்டு அதுல உட்கார்ந்து இருந்தாங்க. எப்படினாலும் ஆண்டவர் நம்ம கேட்ட நம்ம சொன்னதை கேட்டு இந்த நினிவே எப்படியாவது அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வெளியே நின்னாங்களாம். ஆண்டவர் என்ன பண்ணாராம், எப்படியாவது இந்த யோனாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நாள்ல வளர வச்சாங்களாம். வளர வச்சுட்டு ரொம்ப வெயில் காலமா, ரொம்ப மே ஜூன் மாதிரி நம்ம ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்கும் அப்படிதானே, பயங்கர வெயில். அண்ணனுக்கு பாருங்க வேத்து ஊத்துது, அவ்வளவு சூடும். அதே மாதிரி அந்த ஆமணக்கு செடி இருந்த உடனே யோனாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. எப்பா பெரிய ஆமணக்கு செடி, இது கீழே உட்கார்ந்து நல்லா கூலா இருக்கு, இனிமே நல்ல ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ரெண்டாவது நாள் ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம், ஒரு பூச்சியை வச்சு அந்த ஆமணக்கு செடியை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு ஃபுல்லா அரிச்சு போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயில் பயங்கர வெயில், வெளியே நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒதுங்குறது கூட இடம் இல்ல, சூடு தாங்க முடியாம டென்ஷன்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, நேற்று தான் இந்த ஆமணக்கு செடியை வச்சீங்க, இன்னைக்கு ஏன் எடுத்து ஒரு பூச்சியை வச்சு அரிச்சு போட்டுட்டு நான் எங்க போய் இருப்பேன், ஏன் இப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாராம், நீ பாரு, நீ வந்து விதை கூட போடல, நீ அந்த செடிக்கு தண்ணி ஊத்தல, நீ திடீர்னு வந்துச்சு ஒரு செடி, அந்த செடி அழிஞ்சு போயிட்டு அந்த செடிக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, 1,20,000 பேர் வந்து நினிவேல இருக்காங்க. நான் சொன்ன உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திருந்திட்டாங்க, அவங்க அவ்வளவு பேரை அழிக்கணும்னா எனக்கு எப்படிப்பா மனசு இருக்கும், நான் அவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவன் சொன்னா, நான் எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொன்னதே செய்யவே மாட்டீங்க, என்ன கேவலப்படுத்திட்டே இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட டென்ஷன் ஆனா. உடனே ஆண்டவர் சொன்னாரா, நீ வந்து கோவப்படாத, இது உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆனா யோனா என்ன சொன்னாங்களா, நான் சாவர வரைக்கும் கோவமா தான் இருப்பேன், நான் டென்ஷன்ல தான் இருப்பேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பொறுமை கிடையாது, நீங்க என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஆண்டவரோட சமூகத்தை விட்டு போயிட்டாங்களாம். யோசித்து பாரு யோனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த கதை உனக்கு புரிஞ்சுதா தம்பி? ஆமாமா, ஆனா இந்த கதையில இருந்து எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். உடனே சொன்னாங்களா அவங்க அம்மா, யோசித்து பாரு, ஒரு 3 நாள் நடந்து போனாதான் அந்த இடத்தை ஃபுல்லா கவர் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு நாள் தான் இவர் நடந்து போய் அந்த பிரசங்கம் பண்ணி 1,20,000 பேர்ல ஒருத்தர் கூட கெட்டு போகாம எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்காரு, எல்லாரையும் ஆண்டவரோட அன்புக்குள்ள நடத்திருக்காரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இனிமே பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வச்சிருக்காரு. அதோட பிளெஸிங்க கூட அவரால் அனுபவிக்க முடியல. ஏன் அப்படின்னு தெரியுமா? அவர்கிட்ட இருந்த கோபம் மாத்திரம் தான், அவர்கிட்ட எந்த பொறுமையும் இல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு தடவை வந்து பேசும்போதும் ஆண்டவர்கிட்ட டென்ஷன் ஆகி பேசினாரு. யோசித்து பாரு, அந்த யோனாக்கு கொஞ்சம் பொறுமை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் பாரு. முதல் தடவை நினிவேக்கு போக சொல்லும்போது நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் எல்லாரும் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டு இருந்தாங்கன்னா யோனா ஒரு எவ்வளவு பெரிய நல்ல பிரசங்கரா மாறி இருப்பாரு. யோனா எவ்வளவு சந்தோஷம், அந்த 1,20,000 ஆத்மாவும் யோனாவோட பேர்ல இருக்கும் அப்படித்தானே? ஆமாமா, கரெக்ட். ஆமா, ஆனா அவரோட கோபத்தினால, அவரோட பொறுமை இல்லாததுனால, அவரோட டென்ஷன்னால, அவரோட எரிச்சல்னால அவரோட பிளெஸிங் எல்லாம் இழந்து போயிட்டு பாரு. அந்த 1,20,000 ஆத்மாவையும் அவர் சந்திக்கல, அவருக்கு அந்த பிளெஸிங்கும் கிடைக்கல. ஆண்டவர்கிட்டையும் கடைசியில கோவப்பட்டு எரிச்சல் பட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு தடவை ஆண்டவர் பேசும்போது எரிச்சலாகி கோவப்பட்டு ஒரு பொறுமையே இல்லாம, ஒரு பேஷன்ஸே இல்லாம எல்லா விஷயத்தையும் அப்படியே ஆண்டவரை தட்டிட்டே போயிட்டாரு. கடைசியில ஆண்டவர் புரிய வைக்கணும்னு நினைச்சாரு.
அந்த ஆமணக்கு செடியை வச்சு. அப்போ கூட புரியாம டென்ஷன் ஆகி போயிட்டாரு. கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. ஏசப்பா ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவர் கேட்டிருந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய பிளெஸிங் வந்திருக்கும் பாத்தியா. அதனாலதான் நான் யோனாட்ட இருக்க பெஸ்ட் என்ன தெரியுமா, யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசக்கூடிய அவருக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சான். அதனாலதான் உனக்கு யோனான்னு பேர் வச்சான். ஆனா யோனாவோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிட கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, யோனா மாதிரி எரிச்சல், எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா ஆண்டவரோட பிளெஸிங்க நம்மளும் இழந்து போயிருவோம். பொறுமை இல்லாம இருந்தோம்னா ஆண்டவரோட பிளெஸிங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குன்னு இருக்க பிளெஸிங்க நம்ம இழந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனாக்கு சொன்னாங்க அவங்க அம்மா. ஆமாமா எனக்கு ரொம்ப புரிஞ்சுட்டு, நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய வேட்ட சண்டை போட்டுட்டே இருக்கேம்மா, ஏதாவது தெரியாம இடிச்சுட்டா கூட நான் டென்ஷன்ல, நீ எதுக்கு என்ன அடிச்ச, நீ என்ன அடிக்கவே கூடாது, நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம நிறைய நேரத்துல டென்ஷன் ஆகி எனக்குள்ள பிளெஸிங் எல்லாம் எனக்குள்ள கேரக்டர் எல்லாம் மாறிட்டே இருக்குமா, சரி எனக்காண்டி நீங்க ஜெபம் பண்ணுவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. இதை பார்த்துட்டு இருக்க தம்பி தங்கச்சி, நீனும் இதே மாதிரி கோவக்காரனா இல்ல எரிச்சல் உள்ளவனா, எங்க அம்மா அப்பா சொல்ற விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு என்ன இது பண்றீங்க, இல்ல உங்க டீச்சர் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எரிச்சலாகி நம்ம அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நிறைய பிளெஸிங்க யோனா இழந்து போன மாதிரி, யோனா எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த ஆத்துமாக்களை அதோட பிளெஸிங் கூட அவருக்கு கிடைக்கல. அதே மாதிரி நீ இழந்து போயிருவ தம்பி தங்கச்சி. நம்ம ஜோமனமா ஏசப்பா நானும் ஆண்டவரே இவ்வளவு நாள் நிறைய விஷயத்துல கோவப்பட்டுட்டு நிறைய விஷயத்துல பொறுமையே இல்லாம, எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம பேஷன்ஸே இல்லாம நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். இதை எனக்கு புரிஞ்சுட்டு ஏசப்பா இனிமே நான் கோவப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், நீடிய பொறுமையா இருப்பேன். எனக்கு நீங்க வசனம் சொல்லி கொடுத்தது போல ஆண்டவரே நீங்க கொடுத்ததை நாங்க ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் சொல்லிட்டு வசனத்துல படிச்சேன் ஏசப்பா. அதே மாதிரி நாங்களும் பொறுமையுள்ளவர்களா இருப்போம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோமா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசப்பா இந்த அருமையான வேலைக்கா நன்றி ஏசப்பா. இன்னைக்கு நாங்க கேட்ட ஆண்டவரே யோனா அங்கிள் கதையின் மூலமா ஏசப்பா நிறைய தடவை ஏசப்பா நீங்க அவங்களோட கூட பேசுனீங்க ஏசப்பா. அவங்க எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவங்களோட டைரக்டா நீங்களே பேசுனீங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே ஏசப்பா அவங்க நினிவேல 1,20,000 பேரை ரட்சித்தாலும் அவங்க ஏசப்பா பிள்ளையா மாத்தினாலும் அதோட பிளெஸிங் அவங்க அனுபவிக்காம போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்ககிட்ட இருந்த எரிச்சலும் கோபமும் தான், அவங்களுக்கு பொறுமை இல்லாத தன்மை தான் ஏசப்பா. அதை நாங்க கண்டுகிட்டோம் ஏசப்பா. நாங்க கீழ்ப்படிஞ்சு இனிமே ஏசப்பா நாங்க ஆண்டவரே பொறுமையா எல்லா விஷயத்திலையும் ஏசப்பா நீங்க சொல்படி ஆண்டவரே எங்க அப்பா அம்மா சொல்றபடி நடக்க ஏசப்பா. கோபம் எரிச்சல் ஆண்டவரே முன்கோபம் எங்களுக்கு இல்லாதபடிக்கு நீடிய பொறுமையுள்ளவர்களா நடக்க, அதே போல வசனத்துல சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ள பொறுமை எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரே. நாங்க படிச்சுட்டோம் ஏசப்பா. நாங்களும் இனிமே ஆண்டவரே நாங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னிங்க. இனிமே ஆண்டவரே நாங்க ஆண்டவரே இந்த யோனா அங்கிள் கதையில படிச்சது போல நாங்க இனிமே கோபம் உள்ளவர்களா எரிச்சல் உள்ளவர்களா இருக்க மாட்டோம் ஏசப்பா. நாங்க அன்புள்ளவர்களா இருப்போம், பொறுமை உள்ளவர்களா இருப்போம். நீடிய பொறுமையை நாங்க ஆண்டவரே எங்களோட கேரக்டர் ஆண்டவரே நாங்க மாத்தி காட்டுவோம். இதன் மூலம் ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க எங்களுக்கு கேரக்டரை பார்த்து ஆண்டவரே சாட்சி சொல்றது விதமாய் நாங்க நடந்துக்கிடுவோம் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி நம்ம வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்றேன், நீங்க என் பின்னாடி சொல்லுங்க. சரி. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 10:36. சரி நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க பின்னாடி சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 10:36. ஹலோ பிள்ளைகளா, இன்னைக்குள்ள சண்டே கிளாஸ் எல்லா செக்ஷனும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்போ நம்ம எந்த செக்ஷன் வந்திருக்கோம்? பப்பட் செக்ஷன் வந்திருக்கோம். நம்ம இப்போ யார்கிட்ட பேச போறோம்? சிங்கிட்ட. சிங்கி, இன்னைக்குள்ள ஃபுல் செக்ஷன் நீ கேட்டியா இல்லையா? நான் கேட்கவே இல்லக்கா. யா இதனால நான் ஒரு क्वेश्चन கேட்டாங்க பாத்துக்கோங்க சரியா? क्वेश्चन கேட்டாங்கன்னு நான் கையை தூக்கிட்டு ஆன்சர் பண்ணதுக்குள்ள ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கோவமா வந்துட்டு ரெண்டாவது क्वेश्चन கேட்டாங்க. ரெண்டாவது क्वेश्चन கேட்க கரெக்ட்டா மறுபடியும் நான் சொல்ல போறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன தெரியுமா பண்ணேன்? சண்டே கிளாஸ்ல மகாராஜனே கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, நான் மெதுவா போய் முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். யார் சிங்கி இப்படி பண்ணா? இன்னைக்குள்ள டாபிக் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? நீடிய பொறுமை, அப்படித்தானே? இப்போ நம்ம அபிரேகாக்காவும் ரொம்ப ஸ்டார்டிங்ல எவ்வளவு பொறுமையா இருங்க இப்பதான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அபிரேகாக்காவும் என்னுடைய கட்சிதான். அப்பெல்லாம் இல்லையே. அபிரேகாக்கா விருளக்கா சொன்னதுக்கு அப்புறமே இவ்வளவு நேரம் அபிரேகா அக்காவும் செக்ஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தாங்க.
ஓகே அக்கா. இந்த செக்ஷன் ஃபுல்லா எனக்கு உட்கார்ந்து நான் என்ன கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம பொறுமையா இருந்தா நம்ம எதுனாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நோவா சரி கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 இன்னைக்கு மகாராஜா நீ சொல்ல ஸ்டோரி நீ கேட்ட அப்படிதானே? என்ன ஸ்டோரி சொன்னாங்க? யோனா அங்கிளுக்கு ஸ்டோரி சொன்னாங்க. அவங்க பொறுமையா இல்லாதனால அவங்க நிறைய விஷயத்தை இழந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும். மத்ததெல்லாம் ஏசப்பா பாத்துக்கிடுவாங்க. ஓகே, பிள்ளைகளுக்கு நீ இப்போ என்ன சொல்ல போறா? நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? நான் இப்போ உங்கள்ட்ட இருந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை கற்றுருக்கேங்க. நான் என்ன தெரியுமா என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன்? எல்லாருமே நீடிய பொறுமையோடு, அன்போடு, பாசத்தோடு, அதுக்கப்புறம் தமிழ்ல வார்த்தை வர மாட்டேங்கியே விடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் பொறுமையோடு இருக்க கத்துக்க போறேங்க. சரி சிங்கி, அப்போ நம்ம அடுத்த சண்டே கிளாஸ்ல பாப்போமா? அப்ப நான் எண்டிங் பண்ணிட்டுமா அக்கா? பண்ணலாம். ஓகே, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் எப்படி எண்டிங் பண்ணேன் மட்டும் பாருங்க. ஓகேயா? 1 2 3 அபிரேகா அக்கா சொல்லுவா. பரவாயில்ல அக்கா மனம் திரும்பிட்டாங்க உண்மையிலே. ஓகே சரி பிள்ளைங்களா, அபிரேகா அக்கா மனம் திரும்பின மாதிரி நீங்க எல்லாருமே சீக்கிரம் மனம் திரும்புங்க. நான் மனம் திரும்பின மாதிரி நீங்க எல்லாரும் மறுபடியும் அழகா மனம் திரும்பிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களை இந்த வாரத்துல சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்த வாரமும் கண்டிப்பா சந்திக்கலாம்.